வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய நான் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு நான் போட்டிருக்கேன். இந்த சிக்கன் குழம்பு இது கூட செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு, கல்பாசி சிறிதளவு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கண்ணாடி பழத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இந்த குழம்புல சேர்க்குறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி பழமாக இருக்கிறத எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். நம்ம சிக்கன் கழுவுறப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கழுவிடுவோம். கூட மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு தூள் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நல்லா இதை மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க நம்ம சிக்கனை சேர்த்துருவோம்.
சிக்கனை சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்க சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து பாருங்கள். இப்போ நல்லா இது போல் வதக்கின பிறகு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து கறி நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு, கறி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தேங்காய் நம்ம சேர்த்துவோம். இப்போ 1/4 மூடி தேங்காவோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தண்ணி கலந்து இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து பிறகு குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ தேங்காய் சேர்த்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கடைசியாக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம். கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏ கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.